Hello viewers, welcome to Revathis Tamil Kitchen. Revathis Tamil Kitchen இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ரொம்ப டிஃபரண்டான மஷ்ரூம் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் Revathis Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் ஆம்லெட்டுக்கு மஷ்ரூம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேன்ல ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவு வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பாக்கெட் மஷ்ரூமில் பாதி தான் எடுத்திருக்கேன், 100 கிராம் இருக்கும். 4 முட்டைக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், எண்ணெயிலே வந்து மஷ்ரூம் நல்லா வெந்துடும். மஷ்ரூம் மட்டும் நல்லா சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு, ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வந்து மஷ்ரூமுக்கு வந்து நான் உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க மஷ்ரூம்ஸை இதில் சேர்த்துக்கலாம். எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வறுத்து வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் அண்ட் எக்கு சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஒன் சைடு வந்து நல்லா வேகட்டும். ஆம்லேட் ஒன் சைடு வெந்த பிறகு மெதுவாக திருப்பி போட்டுருங்க. ஒன் சைடு வெந்துருச்சு, இந்த சைடு நல்லா வேகட்டும். ஆம்லேட் 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 4 எக்கில் நான் 3 ஆம்லேட் பண்ணியிருக்கேன். சூப்பரான மஷ்ரூம் ஆம்லேட் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Revathis தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.